गाइस இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாம அதோட பெனிஃபிட்ஸ் அதோட நன்மைகள் எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போடுறதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அத்திப்பழம் நான் வந்து இன்றைக்கி 2 பேர் குடிக்கிற அளவு நான் சொல்கிறேன். ஒருத்தருக்காக இருந்தால் ஒரு அத்திப்பழம் எடுத்துக்கோங்க. 2 பேர் இருக்கிறதுனால 2 அத்திப்பழம் எடுத்துக்கிறேன். பிஸ்தா, இந்த பிஸ்தாவில் வந்து ஒருத்தருக்குன்னா 3 எடுத்துக்கோங்க, 2 பேர்த்துக்குன்னா 6 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு முந்திரியும் அதே மாதிரி தான். ஒருத்தருக்குன்னா 3 எடுத்துக்கோங்க, 2 பேர்த்துக்குன்னா 6 எடுத்துக்கோங்க. இது வந்து பாதாமும் அதே மாதிரி தான். ஒருத்தருக்குன்னா 3, 2 பேர்த்துக்குன்னா 6 எடுத்துக்கோங்க. பிளாக் கிரேப்ஸ், அது கருப்பு திராட்சை, இது ரொம்ப நல்லது, ரத்தம் ஊறும். இதுவும் அத்திப்பழமும் கருப்பு திராட்சையும் ரத்தம் ஊறும். இதுவும் வந்து கொஞ்சம் இவ்வளோ எடுத்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு வால்நட் வந்து ஒருத்தருக்கு 1, 2 பேர்த்துக்கு 2 எடுத்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு பேரிச்சம்பழம், நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். பேரிச்சம்பழத்தை இந்த நல்லா ஊறினா தான் அரைக்கும் மிக்ஸியில். அதனால ஒருத்தருக்கு வந்து 5 பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம், 2 பேர்த்துக்கு 10 பேரிச்சம்பழம் நான் ஊற வச்சுருக்கேன். இதையுமே இந்த 2ஐயும் வந்து இது பேரிச்சம்பழத்தையும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. நல்லா எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. எல்லாத்தையும் வந்து தட்டில் இருந்து ஒரு கப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க. தட்டில் இருந்து குண்டாவுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா 2 வாட்டி அலசிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த கிளாஸில் வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவு வந்து தண்ணி ஊற்றி, நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வந்து நல்லா ஊறணும். இதுவும் பேரிச்சம்பழம் சொன்னல, பேரிச்சம்பழம் ஆல்ரெடி கழுவி நான் ஊற வச்சுட்டேன். 2ஐயுமே வந்து ஊற வச்சுக்கோங்க. தண்ணி வந்து ஊற்றியாச்சு. நல்லா ஒரு 2 மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ நல்லா ஊறட்டும். 2 ஊறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து அரைச்சிக்கலாம். இந்த பாதாம் வந்துட்டு தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. பேரிச்சம்பழத்தில் வந்து கொட்டை எடுத்து வச்சுக்கோங்க. பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்தாச்சு, பாதாமும் உரிச்சாச்சு. இந்த ஊறிட்டு இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் இந்த 3ஐயும் ஒட்டுக்கா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டாச்சு. இப்போ வந்து மூடி வச்சுக்கோங்க. அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சாச்சு. இந்த வீடியோவில் வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் பார்த்துருப்பீங்க எப்படி செய்கிறதுன்னு. அதாவது ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடித்தோம்னா நல்ல ரத்தம் வரும் உடம்புல. ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது எடை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் எந்திரிச்சோடனே இதை குடிச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கூடாது. ஏன்னா அதுக்கு பதிலாக தான் நம்ம இதை குடிச்சிட்டோம். அப்புறம் வந்து ஒரு 11 மணிக்காட்ட நம்ம ஆப்பிளோ ஆரஞ்சோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். இடையில என்ன வேணால் சாப்பிட்லாம், இதையும் குடிச்சிக்கலாம், என்ன வேணால் சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இதை குடித்தோம்னா நல்லா ரத்தம் ஊறுமா. ரத்தம் ஊறுறதுனால ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகும், நல்லா ஒயிட் ஆகும். நல்லா ரத்தம் ஊறுறதுனாலே அந்த ஃபேஸில் வந்து க்ளோனஸ் தெரியும் நமக்கு பார்த்தோம்னாலே. ஒரு 1 வீக் எடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லது. உங்களுக்கே வந்து அந்த சேஞ்சஸ் தெரியும், மாற்றம் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.